தமிழ் சினிமாவில் இன்று வரை மறக்க முடியாத நடிகையாக இருப்பவங்க தான் சில்க் ஸ்மிதா. தனது கண்களால் பலரையும் வசீகரித்த சில்க் ஸ்மிதாவிற்கு இந்திய அளவில் ஏராளமான ரசிகர்கள் இருந்தாங்க, இப்போதும் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. பெரிதாக படிப்பறிவு இல்லை என்றாலுமே இவர் நடிக்காத மொழியே கிடையாதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா மொழிகளிலுமே நடிகை சில்க் நடிச்சிருக்காங்க. இவரின் கால் ஷீட்டுக்காக கால் கடுக்க பல டாப் ஹீரோக்கள் கூட காத்து கொண்டிருந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படி பெயர் புகழ் என வாழ்ந்த நடிகை சில்கின் மரணம் இன்று வரை மர்மமாகவே இருக்கு. இப்படி உள்ள சூழலில் பிரபல நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் சில்க் ஸ்மிதாவோட மரணம் குறித்து புது குண்டு ஒன்றை தூக்கி போட்டிருக்காரு. அதன்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில்க் ஸ்மிதா நன்கு சம்பாதித்த நிலையில் 3 படங்களை தயாரிச்சிருக்காங்க, அவை 3மே படுதோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் மடமுடிஞ்ச அவங்க போதைக்கு அடிமையானாங்களாம். அவருக்கு போதை மருந்து கொடுப்பதற்காகவே ஒரு மருத்துவர் இருந்தாராம். அந்த மருத்துவரின் 23 வயது மகனுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என ஆசையாம். அதை சில்கிடம் கூற அவரும் தான் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பிற்கெல்லாம் அந்த பையனை கூடவே அழைத்து சென்றாங்களாம். ஒரு கட்டத்தில் அந்த மருத்துவர் இவர்கள் இருவரையும் சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டிருக்காரு. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சில்க் ஸ்மிதா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாராம். அவரின் இறப்புக்கு அந்த மருத்துவர் தான் காரணம் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லையா, அதனால் தான் அவரின் மரணம் மர்மமாகவே இருக்குன்னு சொல்லி ஷாக் கொடுத்துருக்காங்க. ஒரு டைமில் இந்த மாதிரி பீக்கில் இந்த சில்கோட நிலைமை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய சம்பவங்களால் அவங்களோட வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் எந்தவித அறிவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் கவர்ச்சியை மட்டுமே பார்த்தீங்கன்னா மூலதனமாக போட்டு வேற லெவலில் ஹிட்டான நடிகை சில்க் ஸ்மிதாவோட மரணம் இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இப்போ பெரிய பெரிய ஹீரோவாஸாக இருக்க ரஜினி இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், எல்லாருமே எப்படி கவுண்டமணி செந்தில் நகைச்சுவைக்காக தடம் காத்திருந்தாங்களோ அதே போல் சில்க் ஸ்மிதாவோட கால் ஷீட்டுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தாங்களாம். அந்த படத்தில் ஒரு பாட்டாவது சில்க் நடிச்சுட்டா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரும் விநியோகஸ்தகரும் பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மிதாவுக்கு பயங்கர டிமாண்டை கொடுத்துருக்காங்க. ஒரு டைமில் பீக்கில் இருந்த சில்க் ஸ்மிதா அடுத்தடுத்து காதல் தோல்வியால் ரொம்பவே கஷ்டப்பட்டு குடிக்க ஆரம்பித்து தன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாங்க. அவங்க குடியெல்லாம் இருந்தாலுமே கூட அவங்க நிறைய படங்களை மலையாளம், தமிழ், தெலுங்கு சொல்லி நிறைய படங்களில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அப்படி பிஸியாக இருக்க டைமில் பார்த்திங்கன்னா அவங்கள ஏமாத்துறதுக்காகவே அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்க சொத்தை எல்லாத்தையுமே அபகரிச்சுட்டு அவங்க ரொம்பவே கஷ்டமான நிலையில் தூக்கின்னு போய் விட்டுட்டாங்க. இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்த இவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோகம் ஏற்பட்டது யாராலுமே யோசிக்க கூட முடியாதுன்னு சொல்லலாம். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி கண்ணிகளான நிறைய பேர் வந்தாலுமே சில்க்குக்கு இருந்த மார்க்கெட் இப்போ வரைக்குமே யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் மற்ற நடிகர்களை விட வேற லெவலில் பீக்கில் இருந்த நடிகை எதுக்காக தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போவும் மர்மமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சில்க் ஸ்மிதா எப்படி இறந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது யூகிச்சிங்களா, இல்லை யார்கிட்ட கேள்விப்பட்டீங்கன்னா அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே.